Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் மேட்ச் கேஸ் அப்படின்ற ஒரு பைத்தானில் மேட்ச் கேஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் ஒரு மேட்ச் கேஸ் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு கேல்குலேட்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதாவது சிம்பிளான ஒரு கேல்குலேட்டர் என்னென்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மேட்ச் கேஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் கேஸ்னால் என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மேட்ச் கேஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மேட்ச் கேஸ் அப்படின்றது இப்போது ஜாவா சீலாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சுவிட்ச் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சுவிட்சில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு கேஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ தென் அதே மாதிரி இப்போ சுவிட்சில் வந்து எந்த ஒரு இன்புட் சுவிட்ச் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்புட் கொடுக்குற ஒரு செக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு உள்ளே இருக்க கேஸுக்கு இன்புட்டை கொடுக்கும். கேஸில் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் எந்த இன்புட் கொடுக்கலன்னா ஃபால்ஸ்னு மாறும். ஸோ அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கேஸ்னு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ சுவிட்ச்னு எதுவும் இல்லை, பட் ஆனால் மேட்ச் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த மேட்ச் கேஸ்னு ஒன்றும் இல்லை, சேம் பர்பஸ். என்னன்னா மேட்ச்சில் வந்து இன்புட் கொடுப்போம், அது வந்துட்டு ஒரு இன்புட் செக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். அது உள்ளே இருக்க எத்தனை கேஸ் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 10 20 30 எத்தனை கேஸ் வேணாலும் எழுதிக்கலாம். உள்ள அந்த கேஸஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட்டை கொடுக்கும். அந்த கேஸ் ட்ரூ ஆச்சு அப்படின்னா உள்ளே உள்ள கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு மேட்ச் கேஸ் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மேட்ச் கேஸ் யூஸ் பண்ணி இப்போ கோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, என்னென்ன அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேல்குலேட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் கேல்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த கேல்குலேட்டர் என்னென்னா மேட்ச் கேஸ் எல்லா விதமான இதுவும் இருக்க போகுது. தட் மீன் மேட்ச் கேஸ் ஃபுல் கோடுமே வந்துட்டு இதில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ கோலன் கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக வந்துட்டு மேட்ச் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் போட்டு கோலன் வச்சுருக்கேன். ஸோ இந்த மேட்ச் அப்படின்னா என்னென்னா இதுதான் கீவேர்ட் மேட்ச் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஓபி, அதாவது ஓபினா ஆப்ரேஷன் அர்த்தம். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இன்புட்டாக கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கேஸில் என்ன அப்படின்னா எந்த ஒரு எத்தனை கேஸ் வேணால் எழுதிக்கலாம். ஸோ இதோட கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும் உள்ளே உள்ள கூட ரன் பண்ணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ கோட் பண்ணும்போது கண்டிப்பாக புரியும். ஸோ ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கேஸில் நம்ம கொடுக்குற ஆப்ரண்ட் ப்ளஸ்ஸாக இருந்தால் உள்ளோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டு கண்டிப்பாக அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஏ ப்ளஸ் பின்ற இன்புட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் கோட் எழுதணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே 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 ஸோ அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்படி கொடுத்துடக்கூடாது. ஸோ ஓகே, ஸோ சப்ராக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ கேஸ் கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ கோலன் கோலன் வைக்க மறந்துடாதீங்க. ஸோ கோலன் வச்சதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷனை இன்புட்டாக கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிவிஷன் தான், பட் டிவிஷனில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில மாடிஃபிகேஷன் இருக்கும். ஸோ என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இங்கே டிவிஷன் கொடுத்துட்டு இது டிவிஷன் சிம்பிள் இல்லை, சாரி, இதுதான் வந்து டிவிஷன் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த டிவிஷனில் வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம டிவைட் பை 0 வந்துட்டு பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து இதிலே இஃப் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா பி தான் ஏ வந்துட்டு பிஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ வந்து பி 0வாக இருந்தால் 0 டிவிஷன் எரர் வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இஃப் கண்டிஷனுக்குள்ளே அது இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக டிவிஷன் பை 0 இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, by 0 division by 0 is not possible. ஸோ இதை வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்துட்டு பியோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணும். தென் அதுக்கு அடுத்து உள்ள கோட இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே. பட் ஒருவேளை வந்துட்டு 0வா இல்லைனா மட்டும் வெளியில் இருக்க அடுத்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அடுத்த லைன் கோடு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பியோட வேல்யூ வந்து 0வா இல்லைனா மட்டும் ஓகே. ஸோ ஏ வந்துட்டு டிவைட் பண்ணணும் பியால். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு கேஸ் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். பட் சொல்கிறேன். ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ ரிட்டர்ன் கொடுத்துட்டு இன்னும் ஸோ இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகே. இன்வேல்யூ ஆப்ரேட்டர். ஸோ அதாவது இன்புட் கொடுக்குறப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த இன்புட் தான் கொடுப்போன்ட்டு இல்லை. ஸோ வேறு ஏதாவது சிம்பிள் ஆஸ்டரிஸ்க்கு என்கேப்சுலேஷன் தென் வந்துட்டு இந்த மாதிரியான ஆஷ் சிம்பிள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்படின்றப்போ அதுக்கு இன்வேலிட் ஆப்பரண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகே. ஸோ கோடு முடிஞ்சது அப்படின்னா லாஸ்ட் ஒரு லைன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ என்னதான் நம்ம ப்ரோக்ராம் முடிச்சிட்டாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி இன்புட் கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்துட்டு ப்ராசஸ் நடக்கும். ஸோ கேல்குலேட்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ளே வந்து இன்புட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ என்னோட இன்புட் என்ன அப்படின்னா 10,5 கொடுத்துக்கிறேன். தென் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அடிஷன் பண்ணணும் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட நீட். ஸோ இப்போ வந்து கோடு ரன் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா 15 வந்துருக்கு. 10 + 5 எவ்வளோ 15. கரெக்டாக அவுட்புட் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி நான் ஆப்ரேஷன் மாற்றுறேன். ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன வரணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 10 × 5னா 15ன்றது நமக்கு ஆன்சராக அது வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 15 வந்துருச்சு. அதே மாதிரி நான் டிவிஷன் கொடுத்தாலும் ஆன்சர் வரும். ஸோ 10/5னா 2ன்றது ஆன்சர் வரணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ளோட்டில் இருக்க வேல்யூ பட் இட்ஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 2.0 வந்துருச்சு. தென் வந்து ரிமைனிங் ஒன் சப்ராக்ஷன் மட்டும் ட்ரை பண்ணிட்டா முடிஞ்சது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 வருது. 10 - 5 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 தான். ஓகே. ஸோ அடிஷனில் 15. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு நான் ஒரே ஒருத்தர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு நான் 10,5 கொடுத்த உடனே இது போயிட்டு இங்கே உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் அசைன் ஆகிடும். இந்த சிம்பிள் ஸோ அடிஷன் கொடுத்த இல்லையா அது வந்துட்டு ஓபி ஆப்ரேஷனில் போய் அசைன் ஆகிடும். இந்த ஆப்ரேஷன் மேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள எல்லா கேஸும் கொடுத்து செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அந்த ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸா ஸோ இதோட மேட்ச் பண்ணி பார்க்கும். கேஸோட வேல்யூ ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணிடுவோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ஒருவேளை மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதோட வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிஷன் என்ன ஆகிடும் ட்ரூ ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபி மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஸோ இதுதான் இங்கே நடக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் வந்துட்டு டிவிஷன் கொடுக்குறப்போ 0 கொடுத்துருந்தேன் அப்படின்னா டிவிஷன் பை 0 இஸ் நாட் பாசிபிள் பிரிண்ட் பண்ணிடும். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் பாஸ் இது வந்துட்டு அடுத்து என்ன பண்ணாது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்த லைன் வந்துடும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிடும். ஓகே. ஸோ நான் வந்துட்டு கொடுத்த சிம்பிள் இன்வேலிடாக இருந்ததுன்னா இன்வேலிட் ஆப்ரேட்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.